உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா என்ற மாதிரி தான் இப்ப பங்களாதேஷ் அணி இந்த உலகக்கிண்ண T20 போட்டியிலிருந்து விலகினதுக்கு பிறகு பேசப்படுற விஷயம். நேற்றைய தினம் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி வென்றோம். பங்களாதேஷ் தாங்கள் இந்தியாவில் சென்று விளையாடுவதாக இருந்தால் உலக கிண்ணத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்து விட்டார். நேற்றைய தினத்துக்கு நீங்கள் முடிவை சொல்லுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் ஸ்கொட்லாண்டை கொண்டு வருகின்றோம் என்றதை சர்வதேச கிரிக்கெட் பேரவை 2 தினங்களுக்கு முன்னர் அறிவித்தது. இதன்படி இப்பொழுது கிட்டத்தட்ட தெளிவாக தென்படுகின்றது, பங்களாதேஷ் உலக கிண்ணத்தில் விளையாடப் போவதில்லை, ஸ்கொட்லாந்து அதற்காக வரப்போகின்றது. இந்த உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்றது என்ன காரணம் தான், இது வந்து பங்களாதேஷ் அணி ஒரு பாதுகாப்பு பிரச்சனைக்காக இந்தியாவுக்குள்ள தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்தியாவுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க உலகக்கிண்ண போட்டிகள்ல இலங்கையில் நடக்கிற போட்டிகள்லையோ அல்லது இந்தியாவில் நடக்கிற போட்டியை இலங்கைக்குள்ளேயே கொண்டு வரதோ அல்லது வேறொரு நாட்டுக்குள்ள நடத்தினாலும் நாங்க வரோம்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதுக்கு ஐசிசி இணங்கல, இல்லை இணங்கல, இந்தியாவிலேயே தான் நீங்கள் விளையாட வேண்டும் என்று சொல்லி கட்டாயமாக சொல்றாங்க. இதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு விஷயம் ஒரு தடவை தங்களுக்கு பாகிஸ்தானுக்குள்ள விளையாட முடியாது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்றதுக்காக துபாய்க்கு அந்த போட்டிகள் மாற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மினி உலகக்கிண்ணம் என்று சொல்லப்படுது. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்தப்பட்ட வேளையில் ஏனைய போட்டிகள் யாவும் நடைபெற்றன பாகிஸ்தானில். இறுதிப் போட்டி உட்பட இந்தியா விளையாடிய சகல போட்டிகளும் துபாயில் நடந்தது. என்ன காரணம்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைன்றதுக்காக அங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு செல்ல மாட்டோம். பாதுகாப்பு பிரச்சனை மாத்திரமல்ல, அரசியல் பிரச்சனைக்காகவும் நாங்கள் பாகிஸ்தானுக்குள் செல்ல மாட்டோம், சென்று விளையாட மாட்டோம் என்பது இப்பொழுது நீண்ட காலமாக இருந்து வருகின்ற இழுபறி. சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடாத்துகின்ற அந்த ஹோஸ்ட் என்கின்ற உரிமையை பெற்றுக்கொண்டது பாகிஸ்தான். எனவே பாகிஸ்தானுக்கு வர மாட்டது என்ற காரணத்தினால் துபாயில் போட்டிகள் ஏற்பாடு செய்து துபாயில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போ பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர் கேட்கின்றார், இதே பிரச்சனைக்காகத்தானே இந்தியா கோரிக்கை வைத்தது, நாங்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம், துபாயில் வையுங்கள் என்று நீங்கள் அப்போது சர்வதேச கிரிக்கெட் பேரவை அனுமதி கொடுத்தீர்கள். அதே மாதிரியான ஒரு பிரச்சனை இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றது, அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது, சிக்கல்கள் இருக்கின்றன, அதன் காரணமாக நாங்கள் அங்கே போய் விளையாட மாட்டோம், எங்களுக்கு மாற்று இடமாக இலங்கையில் போட்டிகள் நடைபெறுகின்றன, அதன் காரணமாக எங்கள் போட்டிகளை மாத்திரம் துபாயில் வைத்து தாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஏன் இதை நீங்கள் எங்களுக்கு செய்து தர முடியாது? சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்தியாவுக்கு ஒரு முகத்தை காட்டுகின்றது, பங்களாதேஷுக்கு ஒரு முகத்தை காட்டுகின்றது, வேறு வேறு விதமாக எங்களை கையாளுகின்றார்கள், இப்படி பார்க்கின்றனர். பெரிய குற்றச்சாட்டை வந்து பங்களாதேஷ் நிர்வாகம் இப்போ வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ரெண்டுமே அரசியல் தான். இப்ப இது விளையாட்டு நாங்க தான் நிறைய விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள போகாது, பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வராது, இப்ப பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ள வராது, இனி இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷுக்குள்ள இந்தியா போக வாய்ப்பு ஏற்கனவே சொல்லிவிட்டது. ஏற்கனவே ஒரு தொடர் ரத்தாகியது, இந்தியா பங்களாதேஷுக்கு சென்று விளையாட மாட்டோம் சொல்லிட்டு. எனவே பங்களாதேஷ் இப்பொழுது போக மாட்டோம் என்று சொல்கின்றது. எனவே டெஸ்ட் போட்டிகளில் மிக முக்கியமாக இது பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பாகிஸ்தான் இந்தியா 2 அணிகளும் மோதுவதில்லை. இனிமேல் பங்களாதேஷும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு பின்தள்ளப்படும். இதே போன்ற சந்திர இப்பொழுது ஆப்கானிஸ்தானும் இதே மாதிரியான பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றது. அதாவது பங்களாதேஷுக்கு செல்ல மாட்டோம், பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம், பாகிஸ்தானோடு இருந்த 301 நாள் போட்டித் தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் விலகியது, ஜிம்பாப்வே சேர்த்துக் கொள்ளப்பட்டது, இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். அப்ப இப்பொழுது ஆப்கானிஸ்தான் அங்கே செல்ல மாட்டோம் என்று சொல்கின்றது. நீ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம் என்கின்ற நிலைமை வரும், அல்லது துபாயில் விளையாட மாட்டோம் என்கின்ற நிலைமை வருகின்ற வேளையில் இது ஏதோ ஒரு விதத்தில் விளையாட்டுக்குள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு, அந்த கடல் அரிப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சு போய் எங்கேயோ ஒரு பக்கத்துல இது பெரிய ஒரு அரசியல் புரளமா அப்படியே அரசியலாகவே உருவாக்கப்பட்டது. இப்பொழுது என்னதான் நாடுகளுக்கு இடையில அரசியல் கருத்து வருவாடுகள் இருக்கும், அரசியல் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விளையாட்டுன்றது தனியான ஒரு பாதை. அது வந்து முதல் தனியாக தான் இருந்தது. ஆனா இப்ப என்னன்றாலும் எல்லாம் ஒன்றுதான். அது இப்போ உலக அரசியல்லையும் அதே தான். உலக கிண்ணத்தில் கால்பந்து உலக கிண்ணம் என்று வருகின்ற வழியில் இப்பொழுது ரஷ்யா யுக்ரைன் போர், ரஷ்யா தடை செய்யப்பட்டது, இதை காரணம் காட்டி கொண்டு வருகின்றார்கள். இன்று காலையில் கிடைத்த ஒரு தகவல், இன்னும் இது 100% உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் கிடைத்திருக்கின்ற தகவல் எப்படி என்றால் சந்துரு, ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேரவை பங்களாதேஷ் இந்த உலக கிண்ணத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றன. இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பங்களாதேஷ் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் தடை செய்யப்படும். எந்த விதமான சர்வதேச போட்டிகளிலும் சர்வதேச நிகழ்வுகளிலும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளிலும் இவர்கள் பங்கு பெற்ற முடியாது என்கின்ற நிலைமை ஒன்று வரும் என்கின்ற ஒரு தகவல் இன்றைய தினம் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே பங்களாதேஷ் அணி சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நாங்க இங்க இந்தியாவுக்கு போகலன்றதுக்காக ஐசிசி எங்களுக்கு என்ன தண்டனையோ அல்லது என்ன அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய இருக்கோ அதுக்கு நாங்க ஏற்றுக்கொள்ற தயாரன்றாங்க.
அதோட இதை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடை செய்யப்பட்டால் அது இன்னும் ஒரு பெரிய சிக்கல். சிக்கல். மீண்டும் அதைத்தான் கேட்கின்றார்கள். இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை என்றால் அது அரசியல் பிரச்சனை. சரி, இப்ப ஐபிஎல்லுக்கு பங்களாதேஷ் அணி வீரர்கள் பெற மாட்டாங்களா? இப்பொழுது அதுதானே ஆரம்பமாகின பிரச்சனை, அங்கதானே ஆரம்பிச்சது. இப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து ஒரு வீரர் நீக்கப்பட்டது. ஒருத்தர் தானே. ஏனைய வீரர்கள் இப்ப அதே மாதிரி இருந்தால் இப்பொழுது பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்து விட்டது, யாரும் நீங்கள் அங்கே சென்று விளையாட முடியாது, இந்தியாவுக்கு செல்ல முடியாது. அப்ப இனி அப்ஜெக்ஷன் கொடுக்கப்பட மாட்டாது. அதன் அடிப்படையில் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள் IPL-இல் பங்களாதேஷ் வீரர்கள் இருக்க மாட்டார்கள். ஏற்கனவே பாகிஸ்தான் வீரர்கள் இல்லை, பின்னர் இப்பொழுது பங்களாதேஷ் வீரர்கள் இல்லை. இப்படியான நிலைமைகள் உருவாகும். எனவே இந்தியா அரசியல் காரணங்களுக்காக அரசியலை வைத்துக்கொண்டு என்ன செய்தாலும் அதை ICC பார்த்து கொண்டிருக்கின்றது, எதுவும் செய்வதில்லை. பங்களாதேஷ் அரசியலாக இது காரணம் காட்டி இப்பொழுது பங்களாதேஷை தடைக்கு உட்படுத்துவதற்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. இப்படியான பேச்சுக்கள் தான் இப்பொழுது போய்கொண்டு. பாகிஸ்தான் அணி ஒரு அறிவித்தல் கொடுத்தாங்க தானே, பங்களாதேஷ் அணி நான் இந்த போட்டியில், அதாவது இந்த ICC உலகக்கிண்ண போட்டிகள்ல இருந்து விலகினால் தாங்களும் விலகிடுவோம், நாங்களும் போட்டிகளில் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க பக்கம் ஏதாவது தகவல்? பெல்ட்டி அடிச்சிருக்க மாதிரி தான் இப்ப தெரியுது. சைலன்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது நாங்கள் நேற்றைய வீடியோவில் ஓரளவு சொல்லியிருந்த விஷயங்களை, அவர்களுடைய கருத்துக்கள் இதுவரையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை பதிவு செய்கின்ற வரையில் பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாடுகள் எதனையும் அறிவிக்கவில்லை. எனவே இப்பொழுது இந்த தடை வரப்போகின்றது அல்லது இவ்வாறான சிக்கல்கள் வரப்போகின்றது என்ற காரணத்தினால் சில வேளைகளில் அவர்கள் பெல்ட்டி அடித்திருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் இது இப்பொழுது ட்ரோல் ஆகி பங்களாதேஷ் அடிக்கப்பட்டு ஓடுகின்றது, இன்னொரு பக்கம் பெல்ட்டி அடித்தது கண்டும் காணாமல் திரும்பி இருக்கின்றார்கள், இது போன்ற நிறைய போஸ்ட் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் இந்த போட்டியில அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா இருந்தா பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்பாக இது இருக்கும். இதே பங்களாதேஷுக்கு இழப்பு தான், இது பாரிய இழப்பு தான். ஆனா இது சரியான முறையில கையாளப்படலை அப்படின்னு சொல்லி பேசப்படுறது ஒரு பரவலா இப்ப பேசப்படுறது. சரியா கையாண்டுக்கலாம், ICC அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், அவங்களோட கோரிக்கையை கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபைகளின் அழுத்தம் என்பது நிச்சயமாக இருக்கின்றன, அது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது தெரியும் உங்களுக்கு. இந்தியா இல்லை இங்கே வந்துதான் பங்களாதேஷ் விளையாட வேண்டும் என்பதிலும் விடாப்பிடியாக இருக்கின்றது. இலங்கையில் ஏற்பாடுகளை செய்வதென்பதும் பெரிய அளவில் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று 3 போட்டிகள், 3 அணிகள், அங்கே விளையாடுகின்ற 3 அணிகள் இங்கே வந்து போக வேண்டும். சில இந்தியாவின் உள்ளூர் மைதானங்களுக்குள் பயணிப்பதை விட இலங்கைக்கு வந்து போறது ஒன்றும் அவ்வளவு பெரிய தூரம் இல்லை. அவ்வளவு உள்ளூருக்குள்ளே ஃபிளைட்ல போறதை விட இங்கே தூரம். இலங்கைக்கு வருவதற்கு 1 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அதிக நேரம் தேவை. எனவே அப்படி பார்க்கின்ற வேளையில் ஹோட்டல்ஸும் தங்குவதற்கு இலங்கையில் தாராளமாக இருக்கின்றன, அவ்வளவு நிரம்பி வழிகின்ற ஹோட்டல்கள் இல்லை. எனவே அதை ஏற்பாடு செய்வது என்பதும் பெரிய அளவில் கஷ்டமாக இருந்திருக்காது. ஆனால் வேறு சில காரணங்களும் உள்காரணங்களும் இதற்குள் இருக்கின்றன என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தென்படுகின்றது. இந்த விஷயம் பரவலா பற்றி எரிகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த பங்களாதேஷனுடைய இந்த பின்வாங்கல், இந்தியா அதாவது ICC-னுடைய இந்த நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்துக்களை சொல்லுங்க.